கொடுத்த கிருபை அதவனமாக இந்த நாளிலும் நினைக்க வெளிச்ச நேரத்தை தைரியத்தோடு நடத்தி வருகிற லெஸ்லி ஐயாவையும் அவருடைய வாரியாரையும் அவர் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி என்று இந்த வேளையிலே கெஞ்சி நிற்கிறேன். எங்களுடைய பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது சுவாமி, உதாவியினால் ஆகும். எனவே அவரையும் பலப்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் செய்ததற்காக தோஸ்திரம் தோஸ்திரம் கோடி தோஸ்திரம். இன்றைய நாளிலும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி ஒரு விதமான இயற்கையுடைய கஷ்டங்கள் கரைச்சல்கள் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம் சாமி. இன்றைய நாளிலும் வழி நடத்துகிற சகோதரியை ஆண்டவரே உமது கரங்களிலே கொடுக்கிறோம். தைரியமாக ஆண்டவரே எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் உடைய பிரசன்னத்தோடு சகோதரியை பலப்படுத்துங்க என்று சொல்லி உமது பாத்திரை கெஞ்சி நிற்கிறோம். இந்த நாளிலும் என்னோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களோடு கலந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் அடியனை பலப்படுத்துவாராக. அதாவது தேவ மகிமையை ருசித்து மகிழ்வது எப்படி? தேவ மகிமையை ருசித்து மகிழ்வது எப்படி என்கின்ற தலையங்கத்தோடு என்னுடைய செய்தியை துவக்குகிறேன். வாசல்களே உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தர் அவரே. மகிமையின் ராஜா அவரே என்று சங்கீதம் 24வது அதிகாரத்திலே 7 இருந்து 10வது வசனம் வரைக்கும் குணமாக வாசிக்கின்றோம். சங்கீதம் 24 7 10 வரைக்கும். நம் ஆண்டவருடைய பெயர் மகிமையின் ராஜா. அவர் தம்முடைய மகிமையோடு உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை எல்லாம் தமது ஜோதி பிரகாசத்தினால நிரப்ப விரும்புகிறார். மகிமையின் ராஜாவே எனக்குள் வாரும் என்று வருந்தி அழைப்போமா? அழைப்பீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே பிரவேசிக்க அவர் அவரோடு இருக்கிறார். கதவை தட்டி நிற்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகின்றேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தின 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவின் பெய்யும் பூரையினால் நனைந்து இருக்கிறது என்றார் என்று உன்னத பாட்டுகள் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மகிமையின் ராஜா உங்களுடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்கும் போது இருளின் ஆதிக்கத்திற்கு அங்கு இடம் இருக்க முடியாது. அந்தகாரத்தின் போகாதி வழிக்கு அங்கே ஆளுகை செய்ய முடியாது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வரும்படி மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகின்றார். இது மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்கு ஆகும் ஆரம்பம். ஒரு அன்புள்ள ராஜாவை பார்க்க 3 பேர் காத்திருந்தார்களாம். முதலாவது ஆள்
ராஜாவை வணங்கி தனக்கு 5 ஏக்கர் நிலம் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டானாம். அடுத்தவன், ஐயா எனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், என் பிள்ளையுடைய திருமணத்தை நடத்த விரும்புகின்றேன் என்று சொன்னான். ராஜா சந்தோஷமாக கொடுத்து அனுப்பினார். ஆனால் 3வது ஆள் ராஜாவை வணங்கி, ஐயா எனக்கு பணம் நிலம் இதெல்லாம் வேணாம், எனக்கு என் ராஜா தான் வேண்டும். ராஜா ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்து என்னோடு உணவருந்த வேண்டும் என்று கெஞ்சி கேட்டான். ராஜா அவனுடைய ஊருக்கு வந்தார். அன்று முதல் அவனுடைய வீடு மேன்மை அடைந்தது. அந்த கிராமத்திற்கு ஒரு புது ரோடு போல ஒரு வசதி கிடைத்தது. அது வாழ்வுக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறினது. ராஜாதி ராஜாவும் வாய்மையின் ராஜாவும் ஆனவர் ஒரு நாள் அல்ல, வாழ்நாளெல்லாம் உங்களிலே தங்கி இருக்க விரும்புகின்றார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர் பூமி அனைத்தையும் தமது மகிமையினால் நிரப்ப செய்கின்றார் என்று எண்ணாகமம் 14:21 எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 3வது வசனத்திலையும் வாசிக்கின்றோம். அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார், மகிமையும் மகத்துவமும் அணிந்தவராக இருக்கிறார் என்பதையும் சங்கீதம் 104:1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகைகளை அறிவிக்கின்றது என்று சங்கீதம் 19:1 வாசிக்கின்றோம். ஒரு சின்ன மின்மினி பூச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரு சிறிய மகிமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இரவிலே பாடுகின்ற நைட்டிங்கேல் பறவைக்கு மின்மினி பூச்சி என்றாலே மிகவும் பிரியும். தன்னுடைய கூட்டிலே இந்த மின்மினி பூச்சிகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்குமாம். காரணம் என்ன? என் கூடு இருளிலே இருக்கக்கூடாது, என் குஞ்சுகள் அந்த மகிமையை அனுபவிக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்பதே ஆகும். அப்படியானால் உங்களுடைய உள்ளத்திற்குள் மகிமையின் ராஜா பிரகாசமாக இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம். அநேகர் இயேசுவை மகிமையின் ராஜாவாக காணாமல் இன்னும் குழந்தை இயேசுவாகவே பார்க்கிறார்கள். மரியாதையின் மடியிலே பால் குடித்த பாலகனாக எண்ணுகிறார்கள். இதனால மகிமையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போகிறது. இயேசு கிறிஸ்து யார்? ஒரு பக்கத்தில் அவர் மனுஷகுமாரனாக காணப்பட்டாலும் உண்மையில் அவர் மகிமையின் ராஜா. இவர் அவருடைய பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையில் சொப ரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர் என்ற நிறைய 1:3 வாசிக்கின்றோம். யோவான் 50 எழுதும் பொழுது அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒருவராகிய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று குறிப்பிடுகிறார். யோவான் 1:14 அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடினவர்களாக எண்ணாதபடி தம்மை தாமே வெறுமை காட்டி அடுக்கின் ரூபம் எடுத்து மனுஷரால் செயலானார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6:7 வாசிக்கின்றோம். பிலிப்பியர் 2:6-7 அவருடைய சிரசும் மயிரும் பெண் பஞ்சை போல உறைந்த மலை போல வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி சுவாலைகளை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலை கழுத்தே காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெரும் வெள்ளத்தை போல இறைச்சல் போல் இருந்தது. தமது வலகரத்தினாலே நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். அவர் வாயிலே இருந்து இருபுறமும் கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாக பிரகாசிக்கின்ற சூரியனை போல இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது.
வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்திலே 14 இருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். தேவ மகிமை எப்பொழுதும் வெளிப்படும். அந்த மகிமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்மலையின் வெடிப்பிலே நிற்கும் பொழுது தேவனுடைய மகிமை, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான் என்று யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஆத்மாவில் கதறுதலாக அழுகிறதாக இருந்தது. தேவ மகிமையை காணவும் அதை அனுபவிக்கவும் அந்த மகிமையினாலே அளவில்லாதபடி நிரப்பப்படவும் மோசே பக்தன் வாங்கிட்டு கொண்டே இருந்தார். அவருடைய உள்ளத்திலே ஆழமான தேவனுடைய ஆழத்தை நோக்கி கூப்பிட்டது. அவரே மோசே தேவனுடைய வல்லமையை கண்டு இருக்கிறார். சிவந்த சமுத்திரத்தின் கடந்த பொழுது கூட கர்த்தர் ஓங்கிய புஜத்தை உயர்த்த கரத்தை கண்டு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதமாக போஷித்து வானத்தில் மன்னாவையும் கண்மலையில் தண்ணீரையும் கொடுத்த போது அவருடைய கிருபையை ருசித்திருக்கிறார்கள். கர்த்தர் அனுப்பின மேக ஸ்தம்பங்களையும் அக்கினி ஸ்தம்பங்களையும் கண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய மகிமையை காணவில்லை. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பி தரணும் என்று கேட்டார். மகிமையை காணும் வழிமுறையை கர்த்தர் தானே மோசேசுக்கு மட்டுமல்ல நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையின் மேலே நில். என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடக்கும் போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை நீ காண்பாய். என் முகமோ காணப்படாது என்றார் என்று யாத்ராகமம் 33வது அதிகாரத்திலே 21 இருந்து 23வது வசனம் வரைக்கும் பங்குகின்றோம். யாத்ராகமம் 33, 21, 22, 23வது வசனங்கள் ஊடாக இந்த வெடிப்பில் உள்ள கல்மலை கிறிஸ்துவே 1 கொரிந்தியர் 10:4 அது இஸ்ரவேலரோடு நடந்து சென்ற கண்மலை, ஜீவ தண்ணீரை புறப்பட பண்ணின ஞான கண்மலை, ஞான பானத்தை தருகின்ற ஒரு கண்மலை. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்பதற்காக அவர் புலமுண்ட கண்மலை ஆகினார். கல்வாரி சிலுவையிலே காயங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய கல்வாரி அன்புக்குள் மறைந்திருக்கும் அனுபவங்களை உங்களுக்கு தர விரும்புகிறார். ஆகவே கண்மலையின் பிடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடத்திலும் தங்குகின்ற என் புறாவே என்ற அன்போடு உங்களை அணைக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. உன்னத பாட்டுகள் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே எந்த ஒரு மனிதன் இயேசுவை சிலுவையிலே தரிசிக்க இல்லையோ அந்த மனிதனால் தேவனுடைய மகிமையை ஒரு நாளும் காண முடியாது. வருகையிலே இயேசு பிதாவின் மகிமை பொருந்திய மகிமையான தேவர்களோடும் அந்த மகிமையை தரிசிக்க முடியாதவர்களுக்காக மலைகளிலும் குன்றுகளிலும் போய் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று கதறுவார்கள். ஆகவே இன்றைக்கு தேவனுடைய மகிமையை காணும்படியாக உன்னதமானவரின் மறைவுக்குள் ஓடி வந்து விடுங்கள். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ பலருடைய நிழலிலே தங்குவான் என்று சங்கீதம் 91 வாசித்ததை மறக்காதீர்கள். இந்த 91வது சங்கீதத்தை மோசே பக்தன் அன்றைக்கு அந்த கண்மலையின் வெடிப்பிலே நிறைந்திருப்பது போல எழுந்திருக்க கூடும் என்று அநேக வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள், தெரிவிக்கின்றார்கள். என்னுடைய பிள்ளைகளே, கண்மலையின் வெடிப்பிலே
மறைந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய மகிமையை காண ஏக்கம் கொள்ளுங்கள். தேவ பிரசனத்தை அதிகமாக வாஞ்சியுங்கள். அவருடைய பிரசனத்தில் வல்லமை உண்டு, களி கூறுகிற துதி உண்டு. அது உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்யும். இரண்டாவதாக, வாஞ்சிக்கின்ற கதறுகிற போது வெளிப்படும் மகிமை. கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை தங்கி இருப்பதையே நாடுவேன் என்பதையும் சங்கீதம் 27:4 வாசிக்கின்றோம். சங்கீதம் 27:4, கர்த்தருடைய மகிமையை கண்டே தீர வேண்டும் என்று வாஞ்சித்து கதறி இன்னொரு பக்தன் தாவீது. அவருடைய உள்ளத்தின் ஆழம் தேவ மகிமையாக எங்கினது. மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்றும், ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன். உமது மதகுகளின் இறைச்சல்களின் ஆழத்தையும் ஆழம் கூப்பிடுகிறது என்று எழுதுகிறார். சங்கீதம் 42 1, 2, 7 வரை. மகிமை என்ற வார்த்தைக்கு வேதத்திலே 4 விதமான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. முதலாவது, கர்த்தருக்கு செலுத்தும் மகிமை. அது கனத்தையும் துதியையும் தோத்திரத்தையும் குதிக்கிறது. இரண்டாவது, மகிமை செயல்கள். கர்த்தர் மகிமையாக வெற்றி சிறந்தார் என்று யாத்திராகமம் 15:1 வாசிக்கின்றோம். மகிமையாக செங்கடலை புலந்தார் என்று மூன்றாவதான மகிமை என்பது கர்த்தர் ஒருவரை மேன்மைப்படுத்தி ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுப்பதை காண்பிக்கின்றது. யோசேப்புக்கு எகிப்திலே சகலமாகி இருந்ததென்று ஆதியாகமம் 45 13 வாசிக்கின்றோம். ஆரோனுக்கும் மகிமையும் அலங்காரமும் பரிசுத்த வஸ்திரங்களையும் உண்டு பண்ணினார் என்று யாத்திராகமம் 28:2 வாசிக்கின்றோம். ஆனால் 4வது மகிமை என்ற வார்த்தை தேவனோடு இணைந்த செகனா மகிமையாகும். கர்த்தருடைய இனிய பிரசங்கத்திலே இருந்து வெளிப்படும் ஜோதி பிரகாசமும் அதுதான். அந்த தேவனுடைய மகிமை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கின்ற தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே அந்த மகிமையை கண்டார். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தை என் ஆத்மா உன்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கின்றது. இப்படி பரிசுத்தலத்தை உம்மை பார்க்க ஆசையாக இருக்கிறது. உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன் என்று எழுதுகிறார். சங்கீதம் 63:1-2. என்னுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திலே கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்கின்ற தாகம் உண்டாகட்டும். வறண்ட நிலம் எப்படி மழைக்காக ஏங்குமோ, விடாய்த்த ஆத்மா தண்ணீருக்காக எப்படி வாஞ்சிக்குமோ, அதே போல தேவ மகிமைக்காக வாஞ்சியுங்கள். தேவ மகிமைக்காக வாஞ்சியுங்கள். கர்த்தரை துதித்து பாடி போற்றி கர்த்தருடைய பிரசன்னத்தின் வழியாக அவருடைய மகா மகிமைக்குள் படிப்படியாக சென்று விடுங்கள். தேவனுடைய மகிமை என் பிரசன்னம் உங்களில் இறங்க ஆரம்பித்த பிறகு உடனே வெளியே ஓடி வந்து விடாதீர்கள். நேரம் எடுத்து அவருடைய மகிமையை ருசியுங்கள், அனுபவியுங்கள், ஆவியிலே களி கூறுங்கள். மகிமையின் அனுபவத்தில் எப்பொழுதும் நிறைந்திருங்கள். தேவனுடைய மகிமையை அனுபவிக்க முடியாதபடி
இருக்கின்ற எல்லா பாவங்களையும், மீறுதல்களையும், வீண் சிந்தனைகளையும், தீர்மானங்களையும் அப்புறப்படுத்தி விடுங்கள். பழைய ஏற்பாட்டிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு தான் தேவனுடைய செகனா மகிமை இருந்தது. வருஷத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் மற்றும் பலி செலுத்தி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தோடு மிகுந்த பயத்தோடு உள்ளே பிரவேசிப்பார் என்றும், ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள்! நாம் எல்லோருக்கும் கர்த்தருக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கின்றோம் என்று வெளிப்படுத்தவில்லை 1வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய மகிமையை ருசிக்க தாம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். 3வதாக, ஜெபிக்கும் பொழுது இறங்குகின்ற தேவ மகிமை. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கின்ற பொழுது அக்கினி வானத்திலே இருந்து இறங்கி சர்வ தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமையை ஆலயத்துக்குள் நிரப்பியது என்று 2 நாளாகவும் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சாலமோன் ராஜாவின் காலத்திலே தேவ மகிமை தேவாலயத்திலே இறங்கிய சந்தர்ப்பங்களை வாசித்து பாருங்கள். அவர் ஆலயத்தில் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது கூட திரளான சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் கர்த்தர் செலுத்தினார். அந்த பலியினுடைய இரத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய பாவங்களையும் அவர்களை விட்டு அகற்றிற்று. அந்த பலி தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறதாக அமைந்தது. மனுஷருக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கின்ற தடையாகிய பாவம் நீக்கப்பட்ட பொழுது கர்த்தர் பலியின் சுகத்தை வாதனையை முகந்து நம்முடைய மகிமையோடு இறங்கி வருகிறார். பக்தனாகிய நோவாதான் முதல் முறையாக கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டினார். உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிக்கப்பட்ட பொழுது சுத்தமான சகல மிருகங்களையும் பறவைகளையும் சில பேரை கர்த்தருக்கு பலியிட்டார். அந்த பலியின் சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். உள்ளம் உருகி, இனி நான் மனிதனுக்கு இந்த விதமாக பூமியை சகிப்பது இல்லை, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை என்பதை ஆதியாகமம் 8:1 அவர் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். ஆதியாகமம் 8:21 அவருடைய உடன்படிக்கை. சாலமோன் ஆலயத்தை கட்டி பிரதட்சணை செய்ய பொழுது தேவனுடைய பிரசன்னம் மகிமையாக இறங்கி வந்தது. கர்த்தர் தன்னுடைய தேவாலயத்தை மகிமையினாலே அளவில்லாதபடி நிரப்பினார். ஆம், பழைய ஏற்பாட்டிலே தேவாலயம் தேவனுடைய மகிமையை காணும் இடமாக இருந்தது. எசாயா தேவனுடைய மகிமையை கண்டதும் தேவனுடைய ஆலயத்தில் தான் என்று எசாயா 6வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தாவீது தேவனுடைய மகிமையை கண்டது தேவனுடைய ஆலயத்தில் தான் என்று சங்கீதம் 63:2 பார்க்கின்றோம். சாலமோன் தேவனுடைய மகிமையை கண்டது தேவனுடைய ஆலயத்தில் தான் என்று 2 நாளாகமம் 7:1 வாசிக்கின்றோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது கர்த்தர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இருப்பது இல்லை என்று அப்போஸ்தலர் 7:48 வாசிக்கின்றோம். ஆம், புதிய ஏற்பாட்டிலே நாம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறது என்றும் அறியாத இருக்கிறீர்களோ என்கின்ற கேள்வியை எழுப்புகிறார். அதாவது 1 கொரிந்தியர் 3:14 இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். 1 கொரிந்தியர் 3:14 வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமையின் ராஜா மனுஷர் மத்தியிலே வாசம் பண்ணும்படியான சித்தம் கொண்டார். இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்துல அவர் வாசமாக இருப்பார் என்பதையும் வெளிப்படுத்தும் 21 அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கின்றோம்.
சாலமோன் தேவாலயத்தை நிரப்பின மகிமையும் பெரிய மகிமை உங்களை நிரப்ப ஆயத்தமாக இருக்கிறது என கண்பானவர்களை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். கவனியுங்கள், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஆகாய் 2:9 வாசிக்கிறோம். வாசித்து தியானியுங்கள். சகல ஜாதிகளையும் அசைக்க பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் விருப்பப்பட்டவர்கள் வருவார்கள், அந்த ஆலயத்தை மகிமையினால நிரப்ப பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று ஆகாய் 2:7 வாசிக்கின்றோம். ஆம், சகல ஜாதிகளுக்குள்ளும் கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்கிற விருப்பம் வந்து விடும், தாகம் வந்து விடும். அப்படி விருப்பம் உள்ளவர்களின் உள்ளமாகிய ஆலயத்தை கர்த்தர் நம்முடைய மகிமையாக, அவருடைய மகிமையாக நிரப்ப பண்ணுவார். இன்றைக்கு அந்த மகிமை உங்களை நிரப்ப முடியாத மகிமையின் ராஜா. அன்போடு அழையுங்கள். தேவனே, என் இருதயம் ஆயுதமாக இருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், என் மகிமையும் பாடும். சங்கீதம் 108:1 தேவனே, நீர் விலையேற பெற்ற உம்முடைய அபிஷேகம் விலையேற பெற்றது, என் உள்ளத்திலே வாரும் என்று அன்போடு அழையுங்கள். அப்பொழுது கர்த்தருக்கு அந்த மகிமையை நிச்சயமாகவே தந்தருள்வார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே பிதாவினிடத்திலே உருகி, பிதாவே, நான் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது அப்பாவும் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீங்க மிக நல்ல வசனம் இது என்று சொல்லி ஜெபித்தார். அதை நாங்கள் யோவான் 17:22 வாசிக்கின்றோம். அப்பாவிடமிருந்து அவருக்கு வந்த மகிமையை அவர் எங்களுக்கு கொடுக்கிறார். 4வதாக, துதிக்கும் பொழுது இறங்கி வருகின்ற ஒரு தேவ மகிமை, ஆராதனை. அவர்கள் ஒருமிக்க புயலையும் ஊதி ஏக சத்தமாக கர்த்தரை துதித்து சோசரித்து பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோசரிக்கையிலும், கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால நிறைக்கப்பட்டது என்றும், கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டது என்பதையும் வாசிக்கின்றோம். 2 நாளாகம் 5:13-14 கர்த்தரை முழு இருதயத்தோடும் ஆராதியுங்கள், காரணம் தேவன் ஆதியாக இருக்கிறார். அவரை தொழுதும் ஆதியிலே உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் தீர்க்கதரிசி சொல்கிறார். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்திலே, சாலமோன் ராஜா தான் கட்டின தேவாலயத்திலே தேவ வாத்தியங்களை மீட்டுகின்ற இசை வல்லுநர்களையும் கர்த்தரை பாடி துதிக்கிறவர்களையும் ஏற்படுத்தி இருந்தார். அவர்கள் தங்களை பார்க்கிலும் தங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டார்கள் என்பதையும் 2 நாளாகம் 5:11 வாசிக்கின்றோம். ஊரிகைகளை ஊதுகின்ற ஆசாரியார்கள் 120 பேர் நின்றார்கள் என்றும் 2 நாளாகமும் 5:12 வாசிக்கின்றோம். அவர்கள் ஊர்களை ஊதி ஏக சத்தமாக கர்த்தரை துதித்து தோசர பாடல்களை பாடினார்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவருக்கு தோசரம் பண்ணுது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினாலே நிரப்பப்பட்டது. துதியே கர்த்தருடைய மகிமையை கொண்டு வரும். உங்களை குறித்து கர்த்தருக்கு எதிர்பார்ப்பு ஒன்று உண்டு அவருக்கு. இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இந்த ஜனங்களை ஏன் ஏற்படுத்தினாரா? அவருக்காக.
தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்திலே 43வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே வாசிக்கின்றோம். உலகில் கவிஞர்கள் சொல்கிறார்கள், படைத்தான் படைப்பை எல்லாம் மனுஷனுக்காக, மனுஷனை படைத்தான் தன்னை வணங்க. ஆம், கர்த்தர் உங்களுடைய அன்புக்காக, ஆராதனைக்காக, துதிக்காகவும் ஏங்கி இருக்கின்றார். பர்வத்திலே இரவும் பகலும் துதி எழும்பிக் கொண்டே இருக்கிறது. கெருபீன்களும் செராபீன்களும் அவரை துதிக்கிறார்கள். 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் அவரை ஆராதித்து கொண்ட வண்ணமாக இருக்கிறார்கள். அவைகள் கர்த்தரை துதித்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாதராயிருக்கிறீர், நீர் சகலத்தையும் சிருஷ்டித்தீர் என்று சொல்லி போற்றுகிறார்கள் என்பதையும் வெளிப்படுத்தின 4வது அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராக இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்பதையும் வெளிப்படுத்தும் விசேஷம் 5வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். என்னுடைய பிள்ளைகளே, மனுஷனுக்கு துதிப்படுவதை நிறுத்துங்கள். நீங்கள் யாரிடமும் முகசுதி பேச வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் துதியையும் செலுத்துங்கள். எவ்வளவுக்கு அவ்வளவு அவரை துதித்து போற்றுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக உங்களுடைய வாழ்க்கை வளரும், மகிமை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை துதித்து ஆராதனை செய்யும் பொழுது அந்த ஆராதனை வழியாக கர்த்தர் உங்களுடைய மத்தியிலே இறங்கி வருவார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆகவே சங்கீதக்காரன் இஸ்ரவேலின் துதிகளின் வாசமாய் இருக்கிற தேவரீரை பார்த்து என்று சொல்லி போற்றுகிறார் என்பதை நாங்கள் சங்கீதம் 22:3வது வசனத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தரை துதிப்பீர்களா? ஆவியோடு உண்மையோடு அவர்களை ஆராதிப்பீர்களா? கர்த்தருடைய வருகை மிகவும் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. வருகைக்கு நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. தேசத்திலே துதியும் ஆராதனையும் பெருகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பவும் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிருமா என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை தோசரியுங்கள் என்ற சங்கீதக்காரன் 100வது அதிகாரத்திலே 4வது வசனத்தில் எழுதியிருக்கிறார். அப்பொழுது நீங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைவீர்கள். ஆமேன், அல்லேலூயா என்று சொல்வதோடு நம் நெஞ்சுக்கு செவி சாய்க்கின்ற, அதாவது நாங்கள் கெஞ்சி கேட்கின்ற ஒரு காரியத்துக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று சங்கீதம் 77:1 வாசிக்கின்றோம். அதாவது பல விதமான துன்பம் நிறைந்த சாபங்களை நம் வாழ்விலே எதிர்நோக்கும் போது செய்வது என்ன என்று அறியாமல் திகைக்கின்றோம். அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலே இந்த வசனத்தின்படி கர்த்தரை நோக்கி கெஞ்சும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். உண்மையாகவே நமக்கு செட்டி கொடுத்து எப்படிப்பட்ட நிரந்தரமானாலும் தலைகளாக மாற்றி போடுவார். சில பேர் தேவ ஊழியத்திலே யோவானில் வாழ்ந்து யோவானுடைய வாழ்விலும் இது அப்படியே நிறைவேறியது என்பதை
நாங்கள் யோனா 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். யோனா 2 7வது வசனத்தை அப்படி வாசிக்கின்றோம். என் ஆத்மா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். அப்பொழுது என்னுடைய விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்திலே வந்து சேர்ந்தது. ஆம், நாம் கெஞ்சி கதறுதலை செடி கொடுக்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே எந்த நிலைமையிலையும் எந்த கஷ்டங்களையும் மாற்றி அமைக்க அவரால் முடியும் என்பதை நாங்கள் சங்கீதம் 30வது அதிகாரத்திலே 10வது வசனத்திலையும் 11வது வசனத்திலையும் வாசிக்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, நீர் மெய்யாகவே சுவாமி உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறபடினாலே இன்று ஏழை அடிமையாகிய எங்களுக்கு எந்த காரியம் வந்தாலும் சோர்ந்து போகாதபடி உம்மை நோக்கி கெஞ்சி மன்றாடுகவும் விடுதலை பெற்றுக் கொள்ளவும் உதவி செய்யும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் என்பதோடு வேண்டிக் கொள்ளுவது சங்கீதம் தோடும் அவரை வேண்டிக் கொள்வது அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக கேட்கின்ற செய்திகளின் மூலம் கனியோடு வேண்டுதல் செய்ய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று அவர்கள் வாழ்வினை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறதற்காக போக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்களையும் நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் பிதாவே, ஆமென் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு உங்களிடம் விடை பெறும் பொழுது ஒரு சிறிய பாடலோடு இந்த மாத கடைசியில் செய்தியில் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு சிறிய நேரத்தை தாருங்கள். அதாவது புதிய பாடல் பாடி புதிய இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புதிய பாடல் பாடி கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவியால் ரத்தத்தாலே சுகந்தந்தார் காயத்தாலே ஏற்றினார் வசனத்தாலே திடந்தந்தாராவியாலே எனக்கு திடந்தந்தாராவியாலே அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தரே வல்லமையுள்ள தேவா வரங்களின் மன்னவனே எல்லா வரங்களின் மன்னவனே மாலையில் அழுகை என்றால் காலையில கழிப்பு கோபமா ஒரு நிமிடம் கிருபையோ நித்தம் நித்தம் அவர் கிருபையோ நித்தம் நித்தம் புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். I will sing a new song to Jesus, celebrate his name. I will sing
and glorify and celebrate the King. He washed me by his blood. He healed me by his time. He comforted me through his word. He comforted me through his word. He strengthened me by his spirit. He strengthened me by his spirit. Wonderful are you, Lord. Consider are you, Lord. Almighty God, forever. Almighty God, forever. King and Lord of Lords. King and Lord of Lords. ஆமென். அவரே மகத்துவத்தின் தேவனாக இருக்கிறார் என்று பாடி என்னுடைய சந்தோஷத்தை கடைசி நாளாகிய இந்த மாதத்திலே செய்ய எனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக கூடி நமஸ்காரம் செய்து என் செய்தியை முடித்துக் கொண்டு மறுபடியும் உங்களிடத்திலே புதிய மாதத்திலே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமென், ஆமென் ஐயா. அருமையான அருமையான வார்த்தைகள் பாஸ்டர். அருமையான ஆமென். இந்த கடைசி காலத்துல எங்களுக்கு அந்த அபிஷேகத்தால நாங்க அவருடைய தேவனின் ஆலயமா இருக்கப்படியா நாங்க அவருடைய பிரசனத்துல எப்பொழுதும் மகிமையில நிறைந்து அவருக்குள்ள வாழ வேண்டிய சித்தமே கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனையா இருக்கிறது. அப்படியே எங்களை நீங்க உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக உங்களோட எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. நல்ல அருமையான வார்த்தைகள் பாஸ்டர். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.